சூப்பர் ஸ்மாஷ் மென் 2024-25 17வது போட்டி சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் கேண்டர்பரி கிங்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பு, நிறைய கேம்ஸ் கொடுக்குறாங்க. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டுன்னா டெஃபினட்டாக அங்கே ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியாது. ரியல் 11 நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. மெக்லான் பார்க் நேப்பியரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 17 10:25 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:55 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 14 போட்டியில் 11 பேட் ஃபஸ்ட்டு, 4 சேசிங். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள், ஏன்னா ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது அண்டர் ப்ரெஷரில் செகண்ட் ஹாஃபில் டவுன் ஆகுறாங்க. இது தொடர்ந்து நேப்பியரில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். 184 பேட் ஃபஸ்ட் ஆவரேஜ். இதுதான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்குறேன். டவுன் ஆகும் அப்படின்னு பெருசாக சொல்ல முடியல, இருந்தாலும் ஸ்கோரை பார்க்கும்போது அண்டர் ப்ரெஷர் ஆகிறாங்க, அதில் காலி ஆகிறாங்க. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜ். 7 விக்கெட்டுங்கிறது கொஞ்சம் ஹையர் சைடாக நம்ம பார்க்குறோம். அதனால் பேட் ஃபஸ்ட்டு டீமுக்கு ஃபேவராக ஒரு இடத்துல டீம் செட் பண்ண பார்க்கலாம். நார்த்தன் பிரேவ் 230க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்லாந்து ஆசஸ் 139க்கு 8 அப்படிங்கிற லோ ஸ்கோர். இந்த பர்டிகுலர் ஸ்கோர் மட்டுமே 150க்கு பிலோ. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஹை எண்டில் தான் நின்றுருக்கு. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். 139க்கு 8 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அதை எளிதாக சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாக்ஸோட ஹோம் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கு. சென்ட்ரல் ஸ்டாக்ஸு ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் ஓரளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் பெட்டர் அவுட்புட் கொடுக்குற ஃபீலை சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் ஸ்டாக்ஸு டாப் ஆர்டரில் கிளீவர், ஹீப்பி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் இது வரைக்கும் பெருசாக கன்வெர்ட் பண்ணலை, அது மைனஸாக இருக்குது. கிளீவர் ஓகே சொல்லலாம், அவரோட ரெகுலர் பெஸ்ட்டுக்கு இப்போ இல்லை. ஜாக் பெயில் இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கார் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். டாம் ப்ரூஸ் அண்டு பெயில் ஸ்கோர் பேஸில் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஏன்னா பவுலிங்கில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னால் கூட பேட்டிங் பேஸில் இவங்க 2 பேர் கொடுக்குற டிஸ்பிளே தான் இந்த டீமை சர்வை பண்ண வைக்கிது. நல்லா விளையாண்டுட்டு இருக்க டீமாக தெரிய வைக்கிறாங்க. அண்ட் ஜோஸ் கிளார்க்சன், வில் கிளார்க் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. வில் கிளார்க் பவுலிங் பேஸில் ஆரம்பத்தில் நிறைய கன்சிடரேஷன் இருந்தது, ஓகேவான பவுலிங் கொடுத்தார். பேட்டிங்கில் பெருசாக இல்லை. அண்ட் ஜோஸ் கிளார்க்சன் இன்டர்நேஷ்னல்லேருந்தெல்லாம் வர்றது, அதே நேரத்தில் சில ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்டில் விளையாடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இங்கே ஒரு பெரிய சைன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல டோட்டலாகவே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்குஸ்கா, லெனக்ஸு 2 பேருமே பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக இந்த சீசனில் சென்ட்ரல் ஸ்டாக்ஸுக்கு ஒரு ஃபைண்டுன்னா அங்குஸ்காவை தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காரு பவுலிங் பேஸில். நியூ பால் எடுத்து வீசுகிற ஆஃப் பிரேக் பவுலிங், அந்த கண்ட்ரோல் கிடைக்குது. லெனக்ஸும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர் தான். ஏன்னா ஆஃப் பிரேக்கு கண்ட்ரோல் கிடைக்கிற மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ பட் லெனக்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் பேஸில் டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. ரெட் ரேண்டல் இன் அண்ட் அவுட் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க. ஒரு மேட்ச் நல்லா பண்ணுறாரு, ஒரு மேட்ச்சில் டவுன் ஆகிறார் அப்படின்றது தான் பார்க்குறோம். பிளே திக்னர், சூப்பர் பவுலர், நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. நிறைய ரன்ஸும் கொடுக்குற ஒரு பாயிண்டில் அதையும் பார்க்குறோம். ஃபைன்லே ஓகேவான ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர். கொஞ்சம் பேட்டிங் பீஸ்லேயும் சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்க. லெனக்ஸுக்கு மேலே கூட யோசிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது, பார்க்கணும். ஜாய்ஃபீல்டு பாசிபிளாக தொடர்ந்து வெளியில் இருப்பார்னு நினைக்கிறேன். கேண்டர்பரி கிங்ஸு இந்த டீமுக்கு சூப்பர் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. டாம் லாத்தம் இன்டர்நேஷ்னல் அண்டு மிச்சல் ஹே விக்கெட் கீப்பர். பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இதுக்கு முன்னாடி சார்ட் போஸு இவர் பார்ட் டைம் விக்கெட் கீப்பராக கூட இருந்ததில்லை. முறை இந்த சீசனில் இருக்க வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும். நிறைய ட்ராப்ஸும் இருந்தது, அதை பார்க்குறோம். மேனேஜபிளாக ஒரு விக்கெட் கீப்பராக நம்ம பார்த்தோம். அண்ட் டாம் லாத்தம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவருக்கு தான் போவாங்க. இல்லை மிச்ஹேக்கு போவாங்களா, அதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி அது நம்ம தெளிவுபடுத்தலான்னு தான் நினைக்கிறேன். மிச்ஹே போனால் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ், ஓரளவுக்கு டச்சில் இருக்கிற பிளேயராக மிச்ஹேவை பார்க்கலாம். சார்ட் பவுஸும் ஒரு சில நேரங்களில் ஓகேவாக விளையாண்டுருக்கார். குறிப்பாக அந்த விக்கெட் கீப்பிங் க்ளோவ் பண்ணும்போது ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடிஞ்சுது. க்ளோவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னால் அங்கே சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பாலை ஃபுல்லாக பார்க்குறதுனால பேட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் நிற்கும்போது பேட்டிங்கில் நல்லா பண்ணுவாங்க. பவுஸும் பண்ணியிருக்காரு. மாத்யூ பெயில் ஓகேவான பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஜாக் பெயில் பண்ணுற அளவுக்கு மாத்யூ பெயில் இல்லை. நிறைய பேருக்கு இந்த பாயில் பேரை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஜாக் பெயில் நல்லாவே பண்ணுறாரு ஓவராலாக. மாத்யூ பெயிலுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக படுது. சில நேரங்களில் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. பட் ஓவராலாக பிரதர்ஸ் 2 பேருமே நல்லா விளையாண்டுருக்காங்க. இந்த சீசனை நல்லா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
கோல் மெக்கான்கி ஓகேவான கேப்டன், நல்லா பண்ணுறாரு கேப்டன்சி அப்படின்ற வகையில். பட் பவுலிங் பேஸில் பேட்டிங் பேஸில் யோசிக்கும்போது சில நேரங்களில் பவுலிங் எடுத்துக்கிறது இல்லை, சில நேரங்களில் பேட்டிங் ஒழுங்காக இல்லை. ஓவராலாக இந்த சீசனில் அவரோட பேட்டிங் ஒரு சில போட்டிகளில் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு, ஆனால் கன்வர்ஷன் இல்லை, பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல்லையும் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் டீசன்ட் பிளேயர். மிச் ஹேம் ஹிட்டிங் பேஸில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேயராக பார்க்கலாம். ரிப்பன் பேட்டிங் பேஸில் யோசிக்கிறாங்க, பவுலிங்கில் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஜாக்கரி ஃபோக்ஸு, சிப்லி, ஜேமிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங்கில் பேக்ஹெண்டில் இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இல்லை சிப்லியோட பவுலிங் இந்த போட்டியில் எவ்வளோ தூரம் இருக்கும், இந்த சீசனில் சூப்பராக பண்ணியிருக்காரு, அதில் டவுட்டே கிடையாது. இன் அண்ட் அவுட் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு போட்டியில் பயங்கரமாக எடுத்துருவார், இன்னொரு போட்டியில் டோட்டலாகவே நவுனார், அதுதான் பார்த்துருக்கோம். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோக்ஸு, ஜெமிசன், ஹீசோதி, வில்லியம் போரோருக்கு. இப்போ வில்லியம் போரோருக்கு பற்றி தெரியும், ரீசெண்டாக பயங்கர கலக்கலான பவுலிங் கொடுத்தாரு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் போய் வேறு லெவல். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பவுலிங் அங்கே இருந்தது. இங்கேயும் அந்த மாதிரி பவுலிங் அவுட்புட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் கன்சிடர் பண்ணோம். இந்த இடத்துல தான் சிப்லிக்கான ஓவர்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஸ்பின் பேஸில் ஒரு ஓவர் 2 ஓவர் கடத்துறதுக்கு பாயில் இருக்காங்க, பாயிலுக்கு ஓவர் கொடுக்கறதில்ல. ஸோ கோல் மெக்கானிக்கி ஓவர் வீசலாம். ஸோ அப்போ சிப்லியோட ஓவர் தான் குறையும், அதை பார்க்கணும். ஈசோதி லெக் பிரேக்கு நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கார், ஓகேவாக இருக்கார். நான் எதிர்பார்த்த பவுலிங் இருக்கான்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பாசிபிளாக செகண்ட் இன்னிங்ஸு லெக் பிரேக், கூகுளி லெக் பிரேக்கு இந்த மாதிரி ஒரு சில கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அங்கே பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரு. அண்ட் வில் ஓரோருக்கு நல்ல பவுலிங் இது வரைக்கும் ஓகேவாக இருந்திருக்காரு. இந்த சீசனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்க்கணும். ரெண்டு டீம் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்து ஜெய்டன் லினக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஓகே சொல்லலாம். சொல்லப்போனால் அங்குஸ்கா வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் இருக்குது. லினக்ஸு ஹிட் பண்ணுவார், குயிக்காக ஆடிட்டு போவார். ஸோ இந்த பக்கம் பேட்டிங் டெப்த்து அதிகமாக இருக்குது. ஜெமிசன் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து, ஈவன் ஈசோதிக்கு அந்த ஹிட்டிங் பவர் இருக்குது. வில் ஓவருக்கும் முன்னாடியெல்லாம் விளாண்டு பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்துருக்கோம். அதனால் கேண்டர்பரி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த்தில் பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் டிஃப்ரென்ஸை யார் இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸில் ஜாக் பெயில் அண்டு டாம் ப்ரூஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஜூஸ் கிளார்க், வில்லியம் கிளார்க் இது வரைக்கும் கொண்டு வரல, படலை. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கேம்குள்ளே வர முடியும். இந்த சைடுன்னு யோசிக்கும் போது டாம் லாத்தம் பெரிய ஃபார்மில் இல்லை, இன்டர்நேஷ்னலில் இருக்கிற ஃபார்மை இங்கே கொண்டு வரல. அதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு விளையாடுறாரு, இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது பெட்டராக கூட இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் கொண்டு வரலைன்னு தான் பார்க்குறேன். சார்ட் பவுஸு சில நேரங்களில் மட்டும் நல்லா பண்ணுறாரு. ஸோ மாத்தி பெயிலும் அந்த மாதிரி இடத்துல தான் வைக்க முடியுது, ஜாக் பெயில் வைக்கிற அளவுக்கு அவங்கள வைக்க முடியல. கோல் மெக்கானிக்கியும் பெரிய ஃபார்மில் இல்லை. ஹே என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரிப்பனோட இன்ஜுரி கன்சர்னில் பேட்டிங் மட்டும் இருக்கனால அவர் பெருசாக தெரிய மாட்டார் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. பவுலிங்லேன்னு பார்க்கும்போது ஃபோக்ஸு, ஓரோருக்கு, சிப்லி இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. கேல் ஜேமிசனோட பவுலிங்கும் கண்ட்ரோலாக இருக்குது. ஈசோதியோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் நல்லாவே பண்ண முடியும். ஸோ பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டிங்கில் டெப்த் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம ஃபார்ம் பேஸில் இருக்க பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணலைங்கிற ஃபீல் இருக்குது. இங்கே பவுலிங்கில் திக்னர், ரேண்டல், லெனக்ஸு, அங்குஸ்கா எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இல்லை கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குற மாதிரி திக்னர் இருக்கார். மற்றபடி இவங்கெல்லாம் கண்ட்ரோலில் வீசுகிறாங்க. ஃபைன்லேவும் ஓகே, ஆரம்ப மேட்சஸில் இருந்ததுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த போட்டிகளை ஷோ பண்ணுறாரு. ஜாய்ஃபீல்டு வர மாதிரி இருந்தாலும் ஓகே தான், கண்டிப்பாக அவருமே டீசெண்டாக பவுல் பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு குழப்பத்தை தான் கொடுக்குது. ஏன்னா பேட்டிங் டெப்த்து கேண்டர்பரி கிங்ஸுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஜெமிசன் மாதிரி பிளேயர்ஸு கூட லாங் ஹேண்டை வச்சு கிளிக் பண்ணிடுவாங்க. சடனாக ஒரு 10 பால் 30ங்கிற மாதிரி வந்துச்சுன்னா கேமை மாற்றிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பால் ஒன்லேருந்து அடிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும். ஏன்னா ஸ்கோர் பேஸில் இந்த ட்ராக்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும்போது மேபி இன்றைக்கி கேண்டர்பரி கிங்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தோணுது, இந்த பேட்டிங் டெப்த்தை பேஸ் பண்ணி யோசிக்கும்போது. ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்கிற இடத்துலலாம் திக்னர், ரேண்டல் இவங்கெல்லாம் நிறைய ரன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது கேண்டர்பரி கிங்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன்ஸு கண்டிப்பாக சிஎஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டாம் ப்ரூஸ்லாம் பவுல் பண்ணுறதில்ல, அதனால் அவரை விட்டுட்டேன். கிளாக்சனுக்கு ஒரு சில நேரங்களில் ஓவர் கொடுக்குறாங்க. வில் கிளார்க்குக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அந்த ப்ரையாரிட்டி இப்போ இல்லை. அங்குஸ்கா, லெனக்ஸு, ரேண்டல், ப்ளே திக்னர் அண்ட் டாபி ஃபைனில் இவங்க எல்லாருமே பவுலிங் பேஸில் மட்டும் யோசிக்கிறவங்க. ஸோ 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க.
அந்த இடத்துல இதில் யாராவது அடி வாங்கினாங்க, ஏன்னா ட்ராக் அப்படி இருக்குது அப்படின்னா வில் கிளார்க் அண்ட் ஜோஸ் கிளார்க்சன் உள்ளே வருவாங்க. இந்த சைடுன்னு பார்க்கும்போதும் 5 ப்ராப்பர் பவுலர் இருக்காங்க. ரிப்பனுக்கான பவுலிங் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக தேவை, அதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பின்னர்னால் அப்போ மெக்கானிக்கியோட பவுலிங்கை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் இங்கே என்ன பாயிண்ட் யோசிக்கணும்னா, மெக்கானிக்கி வீசுறதுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குமே, ஸோ அது ஒரு மைனஸை நான் பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெனக்ஸ் மட்டும்தான் இருக்கார், மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி விஷயமாக தான் இருக்குது. மெக்கானிக்கு ஓவர் கொடுப்பாங்களான்ட்டு கொஞ்சம் குயிக்காக போட பார்ப்பாங்க. இல்லை ஒரு வேளை ரிப்பன் எதுவும் வராரா பவுல் பண்ண, அது ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். அண்டு ஸ்லாக் ஓவரில் ரேண்டல் அண்டு திக்னர் அண்ட் இங்கே ஜாக்கரி ஃபோக்ஸ் அண்ட் வில் ஓவருக்கு சிப்லி கூட முன்னாடி வீசியிருக்காரு. பார்க்கணும், மோஸ்ட்லி சிப்லிக்கு அந்த இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓவர் முழுமையாக வீசினாவே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சென்ட்ரல் ஸ்டாக்ஸு அண்டு கேண்டர்பரி கிங்ஸும் போது ஸ்டாக்ஸ் ஒரு போட்டி வெற்றி அதிகமாக எடுத்திருக்காங்க. அது வந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த ஒரு போட்டி வெற்றி சென்ட்ரல் ஸ்டாக்ஸுக்கு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் கேண்டர்பரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் வின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டாக்ஸு ஒரு இடத்துல வெற்றி அப்படிங்கிறது ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயமாக பார்க்கலாம். வெலிங்டன் ஃபயர் பேட்ஸுக்கு எகென்ஸ்டாக ஜனவரி 4 ஒன்று தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டகா வோல்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி, ஏன்னா ரன்ஸ் அடிக்க முடியாமல் அந்த தோல்வி. ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். அண்ட் கேண்டர்பரி கிங்ஸ்னு பார்க்கும்போது போன போட்டியில் ஜெயிச்சது ஓகேவா ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு நோ ரிசல்ட் மேட்ச் வேறு இருந்தது. அது வந்து உங்களோட ஃபைனல், போன சீசனோட ஃபைனல். இந்த சீசனில் விளையாண்டதில் முதல் 3 போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஓரளவு லாஸ்ட் 5 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது கேண்டர்பரி கிங்ஸ் ஒரே போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. போன போட்டி அது நல்ல ஒரு விதமாக ஆக்லாந்து ஆசஸ்க்கு எகென்ஸ்டாக அமைஞ்சதுனால பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வரலாம். லாஸ்ட் 10 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது கேண்டர்பரி கிங்ஸ் கடந்த 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோ ரிசல்ட் விட்டுருவோம். ஸோ ஸ்டாக்ஸு கிங்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரீசெண்டாக கிங்ஸோட நாமினேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா 2 டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்கும் போது பார்க்கணும். அண்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு முன்னாடி நல்லா இருந்திருக்காங்க, இப்போ கிங்ஸ் நல்லா இருக்காங்க. அதில் கிங்ஸ் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங்ஸ் இன்றைக்கி பேட்டிங் டெப்த்தோடு இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்குறேன். டாப் 14 என்னோட மைண்டில் டாம் லாத்தம், டான் கிளீவர் 2 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். 3ஆவதாக சார்ட் பவுஸு, இவருமே விக்கெட் கீப்பராக இருந்தார், பட் இன்றைக்கி டேயில் அதை எதிர்பார்க்க வேண்டாம். மாத்யூ பெயில், ஜாக் பெயில் 2 பிரதர்ஸு. இதில் பெயிலை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஜாக் பெயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கார். மாத்யூ பெயிலை ஓகேவா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். டாம் ப்ரூஸு, ஜாக்கரி ஃபோக்ஸு, அங்குஸ்கா, ஜைடன் லெனக்ஸு ஃபார்ம் பேஸில் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ கெயில் ஜெமிசனோட ஃபார்மும் ஓரளவுக்கு இருக்குது. பிரெட் ரேண்டல் இன் அண்ட் அவுட்டுன்னு அப்படின்னு இருக்காரு, வரலாம் அப்படின்னு பார்க்கணும். ஈசோதி நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. திக்னர் அண்ட் ஓவருக்கு விக்கெட் டேக்கிங் போல இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு வில் ஓவருக்கு நல்லா பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஈசோதி ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸில் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க முடியும். பிக் பேஸில் மிச்சல் ஹே, பிரெட் ரேண்டல், ஃபைன்லி அண்ட் வில் ஓவருக்கு இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஹே ஒரு வேளை விக்கெட் கீப்பிங்காக இருந்தால் கன்சிடரபுளாக டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் ஒரு சில நேரங்களில் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுல நல்லா பண்ணியிருக்காரு. பிரெட் ரேண்டல்னு பார்க்கும்போது இவருமே என்டோர் பவுலர், அந்த இடத்துல கன்சிடரபிள். ஃபைன்லே நியூ பாலில் கொஞ்சம் கிரிப் கிடச்சிதுன்னா பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். வில் ஓவருக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல்லாம் விளையாடும் போது இன்டர்நேஷ்னல்லேருந்து உள்ள வர பிளேயர் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பவுலிங் பேஸில் இருக்குவாங்க. நியூசிலாந்து கிரிக்கெட்டில் இந்த இன்டர்நேஷ்னல் ரிட்டர்ன்ஸ் யாருமே பெருசாக சக்ஸஸ் பண்ணலை. டாம் லாத்தம் அவ்வளோ பண்ணலை, நேற்று பிளிப்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பவுலர் சைடில் வர்றவங்க நல்லா பண்ணுறாங்க. ஜாக்கரி ஃபோக்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த சீரியஸை பொறுத்தவரை. ஜாக் பெயில், கோல் மெக்கானிக்கி, அங்குஸ்காவா நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கி பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷன் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற ஆங்கிள் அவர் தான் யோசிப்பார். ஸோ அந்த இடத்துல யோசிக்கணும். ஜாக் பெயில் கூட சில நேரங்களில் பவுல் பண்ணலாம், பட் பவுலிங் பேஸில் யோசிக்கணும். ஆனால் பேட்டிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கார். அதுதான் அங்குஸ்கா ஓகேன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜோஸ் இப்போ இல்லையோங்கிற ஃபீலை தான் கொடுக்குறாரு. ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ அது வந்து சேஃப் கேப்டன்னா பீப்புள் பிக் பண்ணது. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னா டாம் லாத்தம் க்ளவ் ஒர்க் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பாயிண்ட் அதுலேயும் எடுத்து கொடுக்க முடியும். நியூசிலாந்து கிரிக்கெட்டில் இந்த க்ளவ் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதில் டாம் லாத்தம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி அதே டாம் ப்ரூஸையும் சொல்லணும்.
டாம் ப்ரூஸ் குயிக்காக ஆடுறாரு. பட் இந்த ஃபார்மட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஜாக்கரி ஃபோக்ஸு பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே சிறப்பாக பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. அதில் குறிப்பாக எண்டோரில் வீசுறது இவருக்கு பெரிய பாசிட்டிவ். டீம் பாருங்கள், ஜாக்கரி ஃபோக்ஸ் அண்டு டாம் லாத்தம் இடையில கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். டாம் லாத்தம் மேலே பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை, ஏன்னா ரீசெண்டாக அவர் பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது தான். பட் கிராண்ட் லீக்கில் இந்த மாதிரி பிளேயர் இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா பெருசாக கொண்டு போக முடியும், நம்மளோட டீம் மேலே வரதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த பேஸில் டாம் லாத்தமாக கொஞ்சம் யோசிக்கலாம். டாம் ப்ரூஸு ஜாக் பேல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் சூப்பர் சாய்ஸு. பேட்டிங் பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ப்ரூஸு பாயில் இவங்களை தான் ட்ரை பண்ணலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் சிப்லி சைடு போயிருக்காங்க. பட் சிப்லி வந்து இந்த போட்டியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாருங்கன்னு பார்த்தா ஓவர் குறையிற மாதிரி இருந்தால் அவருக்கு தான் குறையும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அண்ட் ஒரு வேளை ஒரு ஓவர்லேயே 3 விக்கெட் எடுக்கலாம், இது வந்து சாய்ஸ் தான், நம்ம அது வந்து லக்கு. ஸோ பட் இவருக்கு ஆப்ஷன்னு யோசிக்கும் போது 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை 3 ஓவர் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரியோ இருக்கலாம். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ். பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிற பிளேயரை ட்ரை பண்ணணுன்னா திக்னர் ரேண்டெல்லாம் நான் பெருசாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யோசிக்க மாட்டேன். ஜென்ரலாக இங்கே வந்து ஸ்கோர்ஸ் நிறையா வந்திருக்கு, அதனால் பேட்டர் சைடு மூவ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. குறிப்பாக நமக்கு ஒருத்தர் டாப் ஆர்டரில் பவுலிங் ஆல்ரவுண்டராக, அதாவது பேட்டிங் ஆல்ரவுண்டராக நமக்கு இருந்தால் அவரை இந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல சாய்ஸு. ஸோ ஆல்ரவுண்டராக இல்லாட்டியும் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக டாம் லாத்தம் யோசிக்கிறேன். க்ளீவரை யோசிக்கலாம், டீசன்ட் சாய்ஸு. டெஃபினட்டாக பேட்டிங் பேஸில் ஒரு டீமை செட் பண்ணுங்கள். இந்த டீம் இப்போதைக்கு டெமோவாக யோசிங்க, ஏன்னா இவங்களாம் பவுலிங் பேஸில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஓரளவுக்கு விக்கெட்ஸையும் எடுத்து கொடுக்குது. பட் பேட்டர்ஸை கவர் பண்ணி போகணுன்னா ஓரளவுக்கு வெற்றியை அதிகமாக ஏற்படுத்திங்களா. அது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.